அடிக்கிற வெயிலுக்கு அடுப்படி பக்கமும் வெளியிலயும் எங்கேயுமே போகாம பேசாம பழைய சாதமும் தயிர் சாதமுமா குடிச்சிட்டு படுத்துக்கலாங்கிறது மாதிரி தாங்க வருது. ஆனா அந்த பசங்களுக்கு நம்ம சூழ்நிலை புரியவே மாட்டேங்குது. ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்கன்னு கேட்குறாங்க. அதனால தான் ஹெல்த்தியாகவும் இருக்கட்டும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கட்டும்ங்கிறதுனால ராகி சேமியாவும் வரகு சேமியாவும் தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக பண்ணியிருந்தேன். நாட்டு சக்கரை தேங்காய் பூலாம் வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். தேங்காய் சட்னி இதுக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிமார்ட்டுக்கு லாஸ்ட் டைம் போகும்போது வாங்கிட்டு வந்தேங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரகு சேமியா ட்ரை பண்ணுறேன். உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. ராகி சேமியாவோட டேஸ்ட்டுமே அட்டகாசமாக இருந்துச்சு. எனக்கு ஒரு 2-3 நாளாக பர்த்டே வருதுங்கிறதுனால போத்தீஸ்க்கு ட்ரெஸ் எடுக்க போயிருந்தேன். ஒரு சிஸ்டர் நேற்று கூட கமெண்டில் கேட்டிருந்தாங்க, நீங்கள் சுடியெல்லாம் கடையில் போய் வாங்குவீங்களா இல்லை ஆன்லைன்லையான்னு. எனக்கு போத்தீஸில் கொஞ்சம் செட் ஆகிடும் சிஸ்டர். ஏன்னா நான் ஓவர் ஃபேட்டாக இருக்கேங்கிறதுனால போத்தீஸில் கொஞ்சம் ரேட்டு போட்டாலும் எனக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக நல்ல ஃப்ரீ சைஸாகவே கிடைக்கும். அதை எடுத்து கொஞ்சம் ஸ்டிச் பண்ணி போட்டுப்பேன். அது எனக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். பில் கவுண்டர் கட்ட வர்ற இடத்துல இந்த மாதிரி கேம்ஸ் வச்சுருந்தாங்க. பரவாயில்லையே நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு செலவு பண்ண அலுப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக இப்படி எல்லாமா டெக்னிக் வச்சுருக்கீங்கிறது மாதிரி கொஞ்ச நேரம் அதுலேயும் விளையாண்டுட்டு வர்ற வழியில் ஆளுக்கு ஒரு பொமக்ரனட் ஜூஸ் தான் குடித்தேன். மாமா எப்போதுமே வாட்டர் மில்லன் தான். நான் பொமக்ரனட் ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தேன். மத்தியானத்துக்கு எப்போதுமே எனக்கு கண்டிப்பாக தயிர் இருக்கணுங்க. அவ்வளோ வெயில் அடிக்குது. அவ்வளோ வெயிலுக்கு நம்ம தாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இளநீ தயிர்னு ஏதாவது சாப்பிட்டு தான் ஆகணும். நேற்று நம்ம மரத்துலேருந்து பறிச்சோல முருங்கைக்காய், அதையும் அப்புறம் கொண்டக்கல்லையும் போட்டு குழம்பு வச்சுட்டு தான் போயிருந்தேன். ஒரு முட்டையை வேக வச்சுட்டு மாம்பழம் இல்லாமல் இருக்குமா, மாம்பழ சீசன் ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் ஓவர் வெயிட்டுக்கு அதிகமாக மாம்பழம் சாப்பிடக்கூடாது. இப்போ தான் சீசன் ஆரம்பிச்சிருக்கு, பார்க்க ஆசையாக இருக்குங்கிறதுனால 2 பீஸு சாப்பாட்டுக்கு எடுத்து தொட்டுக்கிட்டு மதியத்துக்கு லஞ்சை முடிச்சாச்சுங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி சமைக்கிறதுனா அலுப்பாக இருக்கா, இல்லை எனக்கு மட்டும்தான் இப்படி இருக்கா, உங்கள் ஊர்லலாம் வெயில் எப்படி இருக்குங்கிறத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். டெய்லியும் தயிர் மோர் இளநீர் எடுத்துக்கோங்க. நாளைக்கு பார்க்கலாம். பை.